இது இது வந்து மருத்துவம், இது மருத்துவம் இல்லாமல் வேற என்ன? இது மருத்துவம் தானே. அப்போ இந்த புரிதலை ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இதை தெரிஞ்சிருக்கணும். பேசிக் வந்து நீ ஸ்கேன் எடுக்கிறது, பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட் இல்லை. ஒரு அதுக்காக நாடி பிடிச்சி பார்த்தாங்க. நாடி பிடிச்சி பார்க்கும்போது என்னென்னா அந்த அப்போ நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த டாக்டருங்க படிச்சுட்டு இப்படி வச்சுட்டு காதில் வச்சு பார்க்குறீங்கல்ல, அதை அன்னைக்கு பண்டைய காலத்தில் இந்த நரம்பை பிடிச்சி கரெக்டாக பிடிச்சிருவாங்க. அப்போ உடலுடைய முழு தன்மை என்ன அப்படிங்கிறது அது தெரிஞ்சிடும். அப்போ அவங்களுக்கு என்கிட்டேருந்து கிடைக்கப்படுற செயல்லேருந்து ஒரு நிச்சயமாக வீட்டுக்கு ஒரு மருத்துவர் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னாலேயே உறுதியமாக சொல்ல முடியும். ஏன்னா அதனால தான் நான் வந்து சொல்கிறது, பண்டைய காலத்துக்குள்ளே நம்மளுடைய பேஸ் எதாக இருந்துச்சு அப்படின்னா ரசவாதம், காயகல்பம். அப்போ உடலை வந்து பல நாள் விட்டுறாமல் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை பண்ணாங்க. ஆயுள் காலத்தை நீட்டிச்சாங்க. உடலை ஒரு பல ஆண்டுகள் பக்குவமாக உடலை வந்து பாதுகாக்கிறதுக்கான நிஜமாக மாறலன்னா மெடிக்கல் ஷாப் மாதிரி தான், தற்காலிகத்துக்கு ஒரு தீர்வு அப்படி தான் இருக்கும். அந்த நிஜத்துக்கு முன்னாடி ஒரு யமனோ ஒரு நோயோ விலகி போகும். இதுதான் முக்கியமானது. என்னன்னா குருவோடைய வெப்பம் நோயை எரிச்சு போடும். இப்போ எப்படி கொளுத்துறோம் அப்படின்னா, இந்த மூச்சு காற்ற எனக்குள்ள இருக்கிற வெப்பத்தை வச்சு அந்த சூரிய தன்மையை வச்சு உங்களுக்குள்ள தேவையில்லாத பொருளை எரிக்கிறோம். இதுதான் ஒரு குரு பார்க்கணுங்கிறது. அங்க டாக்டரே பண்ண முடியாத ஒரு வைத்தியத்தை ஒரு காற்றில் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கு ரெஃபரன்ஸ் அருணகிரிநாத். அவ்வளவுதான். எந்த டாக்டரும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அது வந்து அந்த மாதிரி எல்லாம் கையாள கூட முடியாது. ஒரு 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 வியாதி முத்தி போச்சுன்னா டாக்டருடைய வார்த்தைகள் அப்படி தெரியுமா இருக்கும். கூட்டு போங்க, நான் பார்க்க முடியாது. அதனாலதான் டாக்டர் மேலெல்லாம் எனக்கு பெரிய சிறு வயதுலேருந்தே எனக்கு பெரிய உடன்பாடு கிடையாது. இந்த நிமிஷமும் டாக்டருங்கள்லாம் எனக்கு பெரிய, நாளைக்கு உடல் முடியலைன்னா ஆஸ்பத்திரியில் போய் படுத்தா யார் ஃபீஸ் கட்டுவா அப்படின்றான். நீ ஆஸ்பத்திரிக்கே போக மாட்டடா, அதை குடுறா அப்படின்றான். என்னை சார்ந்தவங்க ஒரு 60 விழுக்காடு, இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்றேன், ஒரு 60 விழுக்காடு மருத்துவமனைக்கு போக விட மாட்டேன். ஆனால் பின்னாட்களில் 90 விழுக்காடும் போக விட மாட்டேன். இது இது எனக்கிட்டேருந்து இருக்கிற ஒரு நல்ல தன்மை, நல்ல வடிவம். ஏன்னா அந்த அந்த வைரஸ் அது எல்லா வடிவத்துக்குள்ளேயும் ஒரு நோயை கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல. அது என்ன மாதிரி இருக்கிறவருடைய உஷ்ணம் அது அந்த வைரஸை கழிவு மூலியமா ஏதோ ஒரு வடிவத்தில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்.